ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர் சைக்கிள் ஓடுவீங்க? ஒரு நாளைக்கு ஒரு குறைஞ்ச 35 கிலோமீட்டர். 35 கிலோமீட்டர் ஓடுவீங்க. மேலே ஏறுறாரு தாத்தா. ஏறட்டும் ஏறட்டும். 35 வருஷமா ஆயிருங்களா? நீங்கள் தனியாக தானே இல்லை யாரும் அப்பாக்களோட சேர்ந்து பழகினீங்களா? அப்பாக்களோட பழகினோம், ஐயாவோட பழகினோம். தனுஷன் வியூ யூடியூப் சேனலை பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களுடைய வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் அச்சுவேலி தனுஷன். என்ன யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு தாருங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பதிலே மைய துடிப்பாக மாமரத்தில் ஏறி உச்சி கொப்பு வரைக்கும் போய் வாரார். மேலே ஏறுறாரு தாத்தா. ஏறட்டும் ஏறட்டும். தம்பி ஏறக்கூடாது, தம்பி ஏறக்கூடாது. இங்கே வாங்க, தம்பி ஏறக்கூடாது. இங்கே வாங்க. அடிச்சு கிடைக்கிறத தாத்தாவை அடிச்சு கிடைப்போம். இந்த மாங்காய் என்றதுக்கு ஒரு மெத்தட் ஒன்று பாவிக்கணும். 5 மாங்காயத்தான் எண்ணுவினம். ஒரு கை என்று சொல்லிவினோம். ஒரு கையில் 5 மாங்காய் எண்ணி எடுப்பினோம். 10 கையன்னு சொன்னால் 50 மாங்காய், 20 கையன்னு சொன்னால் 100 மாங்காய், 30 கையன்னு சொன்னால் 150 மாங்காய். அப்படி 5 மடங்காக எண்ணி கொண்டு போகணும். அவை அந்த எடுக்கிறது 5 அக்யூரேட் பண்ணி எடுப்பினோம். எண்ணுறது ஈஸிக்காண்டி தான் 5 மாங்காயை எண்ணினோம். பாய் பாய். தாத்தா போகிறேன். பாய். உங்களோட பேரை சொல்லுங்க. என் பேர் லோகேஸ்வரன். சொந்த இடம்? சொந்த இடம் கோப்பா. கோப்பா. பூர்வீகமே கோப்பா தானோ? இல்லை இல்லை, தெல்லிப்படை. தெல்லிப்படை. எவ்வளோ காலமா கோப்பாயில் இருக்கிறீங்க? கோப்பாயில் வந்து இப்போ 35 வருஷம். 35 வருஷமா இது மாங்காய் வேலாம் சரி. அதே சொல்லுதான், வேறு வேலை ஒன்றும் இல்லை. அப்படி இதில் வருமானம் இருக்கு? வாரது சமாளிக்கிறான். குடும்ப வாழ்க்கையில் இந்த எத்தனை பிள்ளைகள்? 5 பிள்ளைகள். எல்லாம் உள்ளூர்ல? எல்லாம் உள்ளூர். மனைவி என்ன செய்யறேன்? மனைவி மோசம் போயிட்டேன். ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர் சைக்கிள் ஓடுவீங்க? ஒரு நாளைக்கு ஒரு குறைஞ்ச 35 கிலோமீட்டர். 35 கிலோமீட்டர் ஓடுவீங்க. அந்த கோப்பாயில் ஆரம்பிச்சா ஜாகிரதைக்கு போகிறாங்க. குறைஞ்ச கணக்கு 35 கிலோமீட்டர் ஓடுவீங்க. ஓடுவோம். மாங்காயில் 5 எங்கே கொண்டே கொடுக்குறேன்? நீங்கள் சந்தையில். சந்தையெல்லாம் கொண்டு கொடுக்குறேன். பழக்க வச்சு கொடுக்குறேன் இல்லை காயா காயா கொடுத்து
காயாத்தான் கொடுத்தா. இதுலயே பட்டையெல்லாம் கட்டி வச்சுக்கிறீங்க. ம் ஆமாம். என்ன காய் கணக்காயிரம் இல்லை மரம் ஆயிரம் நீங்களா? மரக்குத்தியாயம் பண்ணுறாங்க, காய் கணக்காகவும் ஆயிரம். எது உங்களுக்கு ஆதாயம்? மரக்குத்தியாக பண்ணுறது லாபம். லாபம் கூட மரம் மண்டை இந்த மாதிரி காய் கணக்கை பார்ப்பீங்களா? காய் கணக்கை பார்த்து 2000, 3000, 4000 அப்படி மரமாக பண்ணுறதா? காய் கணக்காக வண்டியிலே காய் கணக்காக வந்து 7 ரூபா, 6 ரூபா, 5 ரூபா, 5 ரூபா இடத்துக்கு ஏற்றபடி பண்ணுறோம். மாங்காயில் என்னென்ன இனம் இருக்கு? எத்தனை இனம் இருக்கு? கருத்த கொழுமான், சேலம், மிராட்டு, செம்பி, மற்றது நாட்டு மாங்காய். அது இப்போ ஒரு புதுசாக வந்திருக்கு. இது ஒரு 10 இனம் இருக்கும். கூட கூட இருக்கு. எது கொஞ்சம் யாழ்ப்பாணத்துல எது கூட இருக்கு? கருத்த கொழுமான், விளாட்டு தான் கூட. செம்பாட்டாங்கிடக்கு. செம்பாட்டாங்கிடக்கு அந்த புளி மாங்காய் மாதிரி. எது உங்களுக்கு காஞ்சி வியாபாரத்துக்கு எது நல்ல? எல்லா மாங்காயும் 1000. எது வியாபார நோக்கமா கேள்வி கூடினது? கருத்த கொழுமான். கருத்த குழம்பு. அடுத்தது விளாட்டு. விளாட்டு. நீங்க எதை பழுக்க வச்சு கொடுக்குறதா இல்லை என்ன மாதிரி அப்படியே கொண்டே காய் கணக்கு? காய் கணக்கில் கொடுக்க 10 ரூபா 12 கொடுத்தாச்சு. இப்போ பழக்க வச்சு கொடுக்குறேன்னு பழக்கணக்காண்டா 15, 20 ரூபா பழுக்க வச்சு கொடுக்குறேன். நீங்களா பழக்க வச்சு கொடுக்குறோம். அப்படி இதாங்க உங்களுக்கு அப்படி ஆதாயம் மினக்கடக்கூடிய மாதிரி மினக்கற ஆதாயம் பேர். ஆதாயம் பேர் குடும்ப வாழ்க்கை செலவை கொண்டு போகலாம். 7 ரூபா காய்வீங்கன்னு சொன்னா நீங்க அங்க கொடுக்குறது அங்கே கொண்டே 12 ரூபா. 12 ரூபா கொடுப்பீங்கட்டா 5 ரூபா உங்களுக்கு நிற்கும் ஒரு காய்க்கு. அன்னைக்கு கழிவுல இந்த மாதிரி மாங்காய் கழிவு 100க்கு 10 கழிச்சு 100க்கு 10 கழிக்கிறது. 1000 பேட்டை கழிக்கிறது இல்லை கொடுக்குற இடத்துல கழிக்கிறது? நாங்கெல்லாம் கழிக்கிறோம். நீங்க கழிச்சு கொடுக்குற இடத்துல கொண்டே கொடுக்குறீங்களா? 1000 இடத்துல கழிக்கிறீங்களா இல்லை கொடுக்குற இடத்துல கழிச்சு கொடுக்குறீங்க? கொடுக்குற இடத்துல தான் கழிச்சு. 1000 இடத்துல கழிக்க மாட்டீங்க. கழிக்கிறாரு. என்னது கொம்பனிக்காரர் அப்படி பண்றவங்களோ இல்லை சந்தையிலாம் நாங்கள் கொம்பனிக்காரர் வேணவே இருக்குன்னு நாங்கள் கொடுக்குறேன். நீங்கள் தனியா தானே இல்லை யாரும் அப்பாக்களோட சேர்ந்து பழகினீங்களா? அப்பாக்களோட பழகினோம், ஐயாவோட பழகினோம். பழகி இப்ப நீங்கள் தனியா ஆயிடுங்க. மக்களே, தனுஷன் வியூ யூடியூப் சேனலுக்கு நீங்களாம் சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே வந்து பெல் பட்டன் அமுத்துங்க. சரியா? அந்த தனுஷன் வியூவுக்கு நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.